காதம்பரி சமையல் கட்டில் இருந்தாள். அவளது 3 வயது பெண் குழந்தை உறங்கிக் கொண்டிருந்தது. நீரஜா படித்து கொண்டிருந்தாள். தண்ணீர் குடிக்க எழுந்து வந்தாள். அவள் பிகாம் கடைசி வருஷம். என்ன நீ, நேரம் 11 மணி, இன்னும் கிச்சனில் நிற்கிறீங்க? அடுப்பை தொடச்சிட்டு தூங்க போகலையா? மாமாவும் அத்தையும் எதுவும் சாப்பிடல, எப்படி நான் படுக்கிறது? நீரஜா: ஏன் இப்படி படுத்துறாங்க? நான் கேட்குறேன். இரு நீரஜா, நீ எதுவும் கேட்காதே, சொல்றத கேளு. நீரஜா கூடத்துக்கு வந்தாள். அப்பா ஈசி சேரில் கண்மூடி சாய்ந்திருக்க அவர் காலடியில் அம்மா: நீங்கள் 2 பேரும் 11 மணி வரைக்கும் ஏன் சாப்பிடாம கலாட்டா பண்ணுறீங்க? அன்னைக்கு வேலை முடிய வேண்டாமா? நாங்கள் கலாட்டா எதுவும் பண்ணலை, எங்களுக்கு சாப்பாடு இறங்கலை, ஏன் வாழ்கிறோம்னு இருக்குது. நாளைக்கு உங்கள் அண்ணன் பிரபுவுக்கு முதல் வருஷ திதி. பெற்றவங்க எங்களுக்கு அவன் திதி தரணும், ஆனால் எங்கள் பாலா போன விதி அவனுக்கு நாங்கள் திதி தர வேண்டியது இருக்குது. எப்படி சோறு இறங்கும்? ஏமா வலி உங்களுக்கு மட்டுமா? 30 வயசில் புருஷனை இழந்து நிற்கிற அண்ணியை விடவா உங்கள் வலி பெருசு? 3 வயசில் குழந்தை, அதுக்காக அண்ணி வாழ வேண்டாமா? பெற்றவங்க உடன்பிறப்பை விட ஒரு மனைவிக்கு நஷ்டம் அதிகம்னு ஏன் உங்களால் உணர முடியலை? நாளைய அண்ணனோட திதியை தாண்டி நீங்கள் 2 பேரும் பட்னி கிடக்கிறது தான் அண்ணியை அதிகமாக பாதிக்குமா? நீங்கள் செய்கிறது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? அம்மா ருக்மணி, அப்பா நரசிம்மன் ஏக காலத்தில் திரும்ப கதவோரம் சாய்ந்து நின்றபடி காதம்பரி கண்களை துடைக்க அம்மா எழுந்து வந்தாள். எங்களை மன்னிச்சிடு காதம்பரி, பிள்ளை பாசம் என் கண்ணில் மறைச்சிருச்சு. அவன் காலமாகி 1 வருஷம் ஓடிப்போச்சு. அந்த அவனோட ஞாபகத்தில் அது தந்த வழியில் நாங்கள் வேற எதையும் யோசிக்கலை. நரசிம்மன் அருகில் வந்து காதம்பரியின் கூந்தலை தடவி தந்தார். நீயும் சாப்பிடல இல்லையா? இல்லை மாமா, வயசான நீங்கள் 2 பேரும் சாப்பிடாமல் இருக்கும்போது நான் எப்படி மாமா சாப்பிட முடியும்? அவர் உங்கள் 2 பேரையும் என்கிட்ட தானே ஒப்படைச்சிட்டு போயிருக்கார். அந்த பொறுப்பை நான் சரியாக செய்ய வேண்டாமா? 2 பேரும் கதறிவிட்டார்கள். ருக்கு, நீ போய் சாப்பாட்டை எடுத்து வை, 3 பேருமா சாப்பிடலாம். எங்களை மன்னிச்சிடுமா, இனிமே இந்த மாதிரி நடக்காது. அவளையும் சாப்பிட வைத்து அவர்களும் சாப்பிட்டார்கள். படத்தில் இருந்த பிரபு, அகாலமாக மறித்த பிரபு, தன்னை நம்பிய குடும்பத்தை சதியால் பிரிந்த பிரபு புன்னகைத்தான். நேரம் 11:40. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ஐயர் வந்துடுவார். எல்லாம் தயாராக இருக்கா காதம்பரி? எடுத்து வச்சுட்டேன் அத்தை. குளக்கரைக்கு போய் திதியை கொடுத்துட்டு வந்துடலாம். போய் படுமா, நான் வாசலில் கதவை பூட்டி விளக்க அணைச்சிட்டு வரேன். அத்தை, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் படுங்க. வாசல் கதவை உள்ளே பூட்டி காதம்பரி விளக்கை அணைக்க தூரத்தில் தேவாலய மணி ஒலித்து நள்ளிரவு 12 என அறிவிக்க அந்த பெண் நனைந்தபடி ஓடி வந்து கொண்டிருந்தாள். மழை விட்டு தூறல் மட்டும் இருந்தது. இடி மின்னல் அடுத்த மழைக்கு முன்னெச்சரிக்கை செய்ய ஆட்கள் அவளை தொடர்ந்து துரத்த ஏறத்தாழ ஆட்கள் அவளை நெருங்கிவிட்டார்கள். பிரதான சாலையில் புகுந்து குறுக்கு தெரு இந்த பகுதிக்கு வந்து வீடுகள் இருந்த பகுதியில் அவள் ஓடத் தொடங்க அவர்கள் மிக நெருங்க அவள் சுற்றிலும் பார்த்து இந்த பிரபுவின் வீட்டு வாசலில் நின்று கதவை தட்டினாள் வேகமாக. 10 நிமிஷங்கள் முன்னால் விளக்கை அணைத்துவிட்டு படுக்க போயிருந்தாள் காதம்பரி. கதவை மிக பலமாக தட்டும் ஓசை கேட்க காதம்பரி பதறி எழுந்தாள். கூடத்துக்கு வந்து விளக்கை போட்டாள். படித்து கொண்டிருந்த நீரஜா, அப்பா நரசிம்மன், அம்மா ருக்மணி என 4வரும் வந்துவிட கதவு மிகவும் பலமாக அதிர்ந்தது. இந்த நேரத்தில் கதவை யார் தட்டுறது? அம்மா பதற பிரபுவை பழி வாங்கினது போதாதுன்னு குடும்பத்தையே அழிக்க வந்திருக்காங்களா? அப்பா ஆவேசப்பட கதவை நெருங்கினாள் காதம்பரி. வேண்டாம் காதம்பரி, கதவை திறக்காதே, நிச்சயமாக ஏதோ ஒரு ஆபத்து வெளியில் காத்திருக்கு. வெளியே கதவை தட்டும் பெண் தயவு செஞ்சு கதவை திறந்து என்னை காப்பாத்துங்களேன். தீனமான குரலில் கத்த அது காதம்பரி காதில் தெளிவாக விழ, மாமா இங்கே வாங்க, யாரோ ஒரு பொண்ணு ஆபத்து, அடைக்கலம் கேட்டு கதவை தட்டுறா. அவ குரல் கேட்குதா உங்களுக்கு? அவர் கதவில் காதை வைக்க கதவை திறங்க, என தயவு செஞ்சு காப்பாத்துங்க என்ற குரல் கேட்க, பாவம் மாமா, யாருன்னு பார்த்துடலாம். வேண்டாம் காதம்பரி, செய்யாத. தப்புக்கு பழி சுமந்து உன் புருஷன் உயிரை விட்டது உனக்கு மறந்து போச்சா? நாம் இப்போ படுற வேதனைகள் போதாதா? நமக்காக யாரும் இறக்கப்பட மாட்டாங்க. பிரச்சனை தான் வீட்டு கதவை தட்டுது, மாட்டிக்க கூடாது. வெளியில் நின்றவளின் ஓலம் அதிகமாக காதம்பரி தாள முடியாமல் கதவை திறந்து விட்டாள். அந்த பெண் காதம்பரியை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்து கதவை சாத்தினாள். மலையில் சொட்ட சொட்ட நனைந்திருந்தாள். ஈரத்திலும் பயத்திலும் அவள் உடம்பு நடுங்கி கொண்டிருந்தது. 3 பேர் என்னை துரத்திட்டு வராங்க, நெருங்கிட்டாங்க. நீங்கள் கதவை திறக்கலைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும். அப்பா நரசிம்மன் கதவை நெருங்கி திறக்க போக, ஐயா வேண்டாம், நான் பொய் சொல்லலை. அவங்க உள்ளே புகுந்து உங்களுக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது. அப்பா திறக்க காதம்பரியும் வந்து பார்க்க தெருமுனையில் 3 பேர் கண்களால் இவளை தேட காதம்பரி கதவை சாத்தினாள். உண்மைதான் அத்தை, இவளை துரத்திட்டு வந்த 3 பேர் தெருவில் இவளை தேடுறாங்க. நான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதை அவங்க பார்க்கல. இந்த ஒரு ராத்திரி அடைக்கலம் கொடுங்க, விடிஞ்சதும் நான் போயிடுறேன். காதம்பரி உள்ளே போய் ஒரு டவலை எடுத்து வந்தாள். முதல்ல தலையை தொடங்க. அந்த பெண் தலையை துடைத்து கொண்டாள். முதுகில் இருந்து கனமான பேகை இறக்கி வைத்தாள். வேற ட்ரெஸ் வேணுமா? பேக்கில் இருக்குது, அது வாட்டர் ப்ரூஃப் தான்.
உள்ளே போய் மாத்திட்டு வா. காதம்பரி வழிகாட்ட அவள் உள்ளறைக்கு போய் கதவை சாத்தி கொண்டாள். எனக்கு இப்பவும் பயமாத்தான் இருக்கு. ஆபத்தை விலைக்கு வாங்குறோமோன்னு தோணுது. அம்மா ருக்கு பயப்பட, இல்லை அத்தை, இந்த முகத்துல ஒரு அப்பாவித்தனம் தெரியுது. அவ பொய் சொல்ற மாதிரி எனக்கு தோணல. சரி அண்ணி, இவ ஜெனியூனா இருக்கலாம். இவளை துரத்திட்டு வர்றவங்கள நமக்கு ஆபத்து வந்தா என்ன பிரச்சனைக்காக இவ எங்கே இருந்து ஓடி வரான்னு தெரியலையே. கேட்டா சொல்றா. கேட்டுட்டு அவளுக்கு உதவ போறீங்களா? மற்றவங்களுக்கு உதவுற நிலைமையில நாம இருக்கோம். காதம்பரி வாய் திறந்த நேரம் கதவை திறந்தால் அந்த பெண் ஒரு நைட்டியின் மேல் துப்பட்டா போட்டிருந்தாள். நல்ல கலராக, அளவான உயரம், உடம்புடன் அழகாக இருந்தாள். பெரிய கண்கள், நீண்ட ஈரக்கூந்தல், முதுகை தாண்டி இறங்க மருளும் விழிகளுடன் வந்தாள். உன் பேர் என்ன? லாவண்யா. யார் உன்னை துரத்துறாங்க? எதுக்காக? எங்கிருந்து நீ வர? காதம்பரி கேட்க, காதம்பரி நமக்கு இந்த விவரங்கள் தேவையில்லை, உள்ள சேர்த்தாச்சு, விடிஞ்சதும் வழியை பார்த்துட்டு அவள் போகட்டும். அம்மா படபடப்பாக சொல்ல, குடும்பமே என்னை கண்டு பயப்படுறீங்க, அதில் நியாயம் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு தீங்கு செய்ய சத்தியமாக இங்கே வரல. காலையில் நான் போயிடுவேன். இங்கே ஒரு மூலையில் உட்காந்துக்கிறேன். அடைக்கலம் தந்ததுக்கு நன்றி. காதம்பரி ஒரு பெட்ஷீட், போர்வை, தலகாணியை எடுத்து வந்தாள். அப்படியே படுத்துக்கோ. மாமா அத்தை உள்ளே போங்க. நான் கதவை பூட்டி விளக்க அணைச்சிட்டு வரேன். கதவை பூட்டாதே காதம்பரி, வெறும் தாழ்பாலை மட்டும் போடு. உள்ளே இருக்கிற யாரையும் நம்ப வேண்டாம். லாவண்யா லேசாக புன்னகை செய்ததை காதம்பரி கவனித்தாள். விளக்கை அணைத்துவிட்டு உள்ளே போனாள். லாவண்யா படுத்து விட்டாள். நேரம் 1 மணியே கடந்திருந்தது. மேலும் 10 நிமிஷங்கள் போக லாவண்யா தன்னிடம் உள்ள பவர் பேங்கை வைத்து செல்போனுக்கு சார்ஜ் ஏற்றினாள். 15 நிமிஷங்களில் அது சார்ஜ் ஏற டயல் செய்தாள். தெருக்கோடிக்கு வாங்க, நான் வர்றேன். லாவண்யா ஓசைப்படாமல் எழுந்து வீட்டுக்குள் ஒரு முறை பார்த்தாள். விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்க மெல்ல பூனை பாதங்களை பதித்து கதவை நெருங்கினாள். பூட்டாதது வசதியாக இருந்தது. தாழ்பாலை மெல்ல விலக்கி கதவை ஓசைப்படாமல் திறந்து மெல்ல சாத்தி கொண்டு வெளியே வந்தாள். வாசலில் இறங்கி பார்க்க தெருக்கோடியில் நின்ற அந்த 3 பேர் இவளை நெருங்கினார்கள். அருகில் வந்து விட்டார்கள். அவளை வணங்கினார்கள். கையில் சுருட்டி வைத்திருந்த கட்டு நோட்டை வெளியே எடுத்தாள். அவர்களிடம் தந்தாள். எதுவும் பேச வேண்டாம். சம்பளத்தை அங்கே வாங்கிவிட்டு விசுவாசத்தை என்கிட்ட காட்டுங்க. தகவல்கள் எனக்கு வரணும். நான் பிரபு வீட்டில் இருக்கிறது உங்கள் முதலாளிக்கு தெரிய வேண்டாம். யார் கண்ணிலும் படாமல் சீக்கிரம் போங்க. அவர்கள் கும்பிட்டு புறப்பட லாவண்யா மெதுவாக உள்ளே வந்தாள். கதவை மெல்ல திறந்து உள்ளே வந்து தாள் போட்டு திரும்பினாள். அதிர்ந்து போனாள். எதிரே அதரின் இருட்டில் காதம்பரி நின்றாள்.